2 சார்ட்டர்ட் லிஸ்ட்ட எப்படி மெர்ஜ் பண்ணி சிங்கிள் ஆக்குறதுன்ட்டு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோல நம்பர் ஆஃப் சார்ட்டர்ட் லிஸ்ட்ட எப்படி மெர்ஜ் பண்றது? யூசர் கிட்டேருந்து ஒரு இன்புட் நம்பர் கேன்னு வாங்கிட்டு, அவங்க எத்தன நம்பர் குடுக்குறாங்களோ, ஸோ அத்தன லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண போறோம். கிரியேட் பண்ணிட்டு எல்லாமே சார்ட்டர்ட் லிஸ்ட் தான். கிரியேட் பண்ணிட்டு அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரே சிங்கிள் லிங்க் லிஸ்ட் அவுட்புட் ஜெனரேட் பண்ண போறோம். இங்க யூசர் நமக்கு குடுக்க போற இன்புட் என்னன்னா, இன்டிஜர் எத்தன லிங்க் லிஸ்ட் வேணுமோ அது. தென் இன்புட்டா குடுக்க போற ஒவ்வொரு லிங்க் லிஸ்ட்டும் சார்ட்டர்டா தான் இருக்கும். நமக்கு வந்து 2 சார்ட்டர்ட் லிஸ்ட் இருக்குது. அத மெர்ஜ் பண்ணணுங்கிறப்போ, ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ட வந்து ட்ராவர்ஸ் பண்றதுக்கு L1 ஒரு பாயிண்டர், செகண்ட் லிஸ்ட்ட ட்ராவர்ஸ் பண்றதுக்கு L2ன்னு ஒரு பாயிண்டர் யூஸ் பண்ணிட்டு, ஒவ்வொரு லிஸ்ட்லயும் ஃபர்ஸ்ட் நோட கம்பேர் பண்ணனா, எது ஸ்மாலஸ்ட்டோ அத ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல போட்டேன். அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்ல இருக்கிற நெக்ஸ்ட் நோடையும், இந்த ஃபர்ஸ்ட் நோடையும் கம்பேர் பண்ணாம அப்டின்ட்டு L1 பாயிண்டரையும், L2 பாயிண்டரையும் நெக்ஸ்ட் மூவ் பண்ணிட்டு நம்ம 2 லிஸ்ட்ட மெர்ஜ் பண்ணோம். ஆனா, இங்க வந்து நம்பர் ஆஃப் லிஸ்ட் 3 ஆர் 4 ஹையர் நம்பர் ஆஃப் லிங்க் லிஸ்ட்ட வந்து மெர்ஜ் பண்றதுக்கு நம்ம ஹீப் கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம். நம்ம பிரையாரிட்டி கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணுவோம் இங்க. பிரையாரிட்டி கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர்ல நம்ம மின் ஹீப், மேக்ஸ் ஹீப் அந்த மாதிரி நம்மளோட லிஸ்ட் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் ஆயிருக்கிறதுனால ஒரு மின் ஹீப்ல 3 எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னா, எப்பவுமே அதோட ரூல் என்னன்னா, பேரண்ட் நோட் வந்து சைல்ட் நோடோட கம்மியா தான் இருக்கும். ஸோ, பை டிஃபால்ட் எத்தன எலிமெண்ட்ஸ் அந்த மின் ஹீப்ல இருந்தாலும், ரூட்ல வந்து ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் கண்டிப்பா இருக்கும். ரூட் நோட் வந்து. மிச்ச எலிமெண்ட்ஸ்லாம் எந்த ஆர்டர்ல சார்ட் ஆயிருக்கும், என்ன பிரையாரிட்டி அசைன் ஆயிருக்கும்ன்ட்டு நமக்கு வந்து ஃபிக்ஸடா எந்த கேரண்டியும் கிடையாது. ஆனா, அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து சைல்ட் நோட விட பேரண்ட் நோட் வந்து கம்மியா தான் இருக்கும். அண்ட் ரூட் நோட் தான் உள்ளதிலேயே ஸ்மாலஸ்ட்டா இருக்கும். ஸோ, நம்ம இங்க மின் ஹீப் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்டின்னா, நமக்கு வந்து நம்பர் ஆஃப் லிஸ்ட் வந்து இன்புட்டா வருது நமக்கு. இப்போ = 5 அப்டின்னா, நமக்கு வந்து 5 லிஸ்ட் கிரியேட் ஆயிருக்கும். 1, 2, 3, 1, 3, 4, 1, 3, 5, 2, 3, 4, 3, 6, 7, 5 லிஸ்ட் இருக்குன்னா, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இந்த 5 லிஸ்ட்டோட ஹெட் பாயிண்டரையும் வந்து ஒரு அரேயா கிரியேட் பண்ணிட்டு, அத வந்து மின் ஹீப்க்கு இன்புட்டா குடுக்க போறோம். இந்த 5 லிங்க் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஹெட்டும் இப்போ மின் ஹீப்ல வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ மின் ஹீப் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா 1, 1, 1, 2, 3 எல்லா நம்பர்ஸ போட்டாலும் அது பை டிஃபால்ட்டா வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கும். ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற மாதிரி அண்ட் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து பேரண்ட் நோடு வந்து சைல்ட் நோடோட கம்மியா இருக்கிற மாதிரி ஷஃபிள் ஆயிக்கும். இப்போ அது அரேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இதுலோட ரூட் நோட நம்ம ரிட்டர்ன் பண்ணோம்னா, என்ன நமக்கு ரிட்டர்ன் ஆகும்? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 5 லிங்க் லிஸ்ட்டோட ஹெட் நோட் என்னன்னு குடுத்தோம். ஸோ இந்த 5 ஹெட்ஸ்ல எது ஸ்மாலஸ்ட்டோ அதுதான் இங்க ரூட்ல இருக்கும் நம்ம மின் ஹீப்ல. ஸோ அத தூக்கிட்டு நம்மளோட நியூ மெர்ஜ்டு லிஸ்ட்டோட ஹெட் நோடா நம்ம ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இங்க இந்த 1 வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டோட 1ன்ட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 1 நம்ம வந்து தூக்கிட்டு மெர்ஜ்டு லிஸ்ட்ல ஃபைனலா நியூ ஹெட்டா வச்சுட்டோம். இப்போ நம்ம மின் ஹீப்லேருந்து இந்த 1 போயிருச்சு. அதுக்கு பதிலா அதோட நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்ன 2. 2வ வந்து மின் ஹீப்க்கு இன்புட்டா குடுப்போம். இந்த 2 வந்து இந்த லாஸ்ட் பிளேஸ்ல ஆட் ஆகும். சப்போஸ் 2 வந்து இந்த பேரண்டோட கம்மியா இருந்துச்சுன்னா, 2 வந்து அப்படியே ரீஅரேஞ்ச் ஆயிக்கும். மேல இந்த மின் ஹீப்ல ரூட் நோட் இல்ல. இப்பதான் நம்ம வந்து பாப் அவுட் பண்ணிட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல 1ஓட சக்சஸர் 2வ வந்து இந்த மின் ஹீப்ல ஆட் பண்றோம். இப்போ இது வந்து ஷஃபிள் ஆகி, ரீஅரேஞ்ச் ஆகி இந்த 1 வந்து மேல போயிடும். ஸோ த மின் ஹீப் நவ் பிகம்ஸ் 1, 1, 2, 2, 3. ஓகே தானே? இப்போ த மின் ஹீப்ல வந்து ஸ்மாலஸ்ட் நோட் வந்து 1 ரூட்ல இருந்து இருக்கிற 1. இத வந்து இப்போ நம்ம பாப் அவுட் பண்ணிட்டு, ஃபைனல் மெர்ஜ்டு லிஸ்ட்ல வந்து அதோட நெக்ஸ்ட் இன்புட்டா வந்து நம்ம பண்ண போறோம். ஆட் பண்ணிட்டு லெட் அஸ் அஸ்யூம் இந்த 1 வந்து செகண்ட் லிஸ்ட்டோட 1ஆ இருந்துச்சுன்னா, ஸோ அத நம்ம கட் பண்ணதுனால, ஸோ இதோட சக்சஸர் என்ன 3. இந்த நோட் 3 வந்து இந்த மின் ஹீப்க்கு வந்து நெக்ஸ்ட் ஆட் ஆகும். 3 வந்து ஃபர்ஸ்ட் லாஸ்ட் லொகேஷன்ல தான் இருக்கும். அதுக்கப்புறமா ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு, அப்புறம் அந்த மின் ஹீப் எப்படி ஆகும்னா 1, 2, 2, 3, 3 அந்த மாதிரி ரீஷஃபிள் ஆகி ஸ்மாலஸ்ட் நோட் ரூட்ல இருக்கிற மாதிரியும், பேரண்ட்ட விட சைல்டு எப்பவுமே கிரேட்டரா இருக்கிற மாதிரியும் இருக்கிற ஆர்டருக்கு அது ரீஅரேஞ்ச் ஆயிக்கும். இந்த மாதிரி இட்டரேட்டிவா நம்ம பண்ணிட்டே இருக்க போறோம். மின் ஹீப்ல நமக்கு ஆட் பண்றதுக்கு எந்த எலிமெண்ட்ஸும் இல்ல. இந்த 5 லிஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்டையும் ஒன் பை ஒன்னா அந்த மாரி ஹீப் உள்ள போட்டுட்டு, அந்த ரூட்ல இருக்கிற ஸ்மாலஸ்ட் எடுத்து நம்ம நியூ மெர்ஜ்டு லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டோம் அப்டின்னா, இந்த ப்ராசஸ எக்ஸிட் பண்ணிட்டு
இப்போ அந்த நியூ மெர்ஜ்டு லிஸ்ட்டோட ஹெட்ட வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். சப்போஸ் நமக்கு k = 2 அப்படின்னு யூசர் இன்புட் குடுத்துருக்காங்கன்னா, 2 லிஸ்ட் நமக்கு இருக்கும். 2 லிஸ்ட்டுக்குமே லென்த் 3ன்னு அஸ்யூம் பண்ணிட்டு, ஸோ கன்சிடர் தீஸ் 2 ஆர் த லிஸ்ட் 1, 4, 5, 1, 2, 4. இப்போ வந்து மின் ஹீப் வச்சு இந்த கான்செப்ட்ல நம்ம எப்படி மெர்ஜிங் பண்ணுவோம் அப்படின்னா, இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த எக்ஸாம்பிளோட ஒரு ஸ்மாலர் எக்ஸாம்பிள். 2 லிங்க் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஹெட் நோட வந்து ஒரு அரேல நம்ம போட்டிருப்போம். இங்க 2 லிஸ்ட் இருக்கிறனால அரே சைஸ் 2, 1, 1 2 1யும் ஆட் பண்றோம். இந்த வந்து ஹீப்ல எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்னா 1, 1 இந்த மாதிரி. ஸோ இதுல ஸ்மாலஸ்ட் என்ன? அந்த ரூட் நோடு வந்து 1. ஸோ அந்த 1 வந்து ஃபைனல் மெர்ஜ்டு லிஸ்ட்ல வந்து ஆட் ஆகும். ஆட் ஆனதுக்கு அப்புறமா மின் ஹீப்லேருந்து அத பாப் அவுட் பண்ணிட்டு தான் மெர்ஜ் லிஸ்ட்ல ஆட் பண்ண போறோம். ஸோ பாப் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா, சரி இந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டோட 1 தான் நம்ம எடுத்திருக்கோம்னா, அதோட சக்சஸர் என்ன? 4. 4 வந்து இந்த மின் ஹீப்ல ஆட் பண்ண போறோம். ஆட் ஆன அப்புறமா அந்த மின் ஹீப் ஷஃபிள் ஆயி எப்படி இருக்கும்னா 1 அண்ட் 4 அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த 2யும் கம்பேர் பண்ணிட்டு, இந்த ரூட் நோட்ல 1 தான் இருக்கு ஸ்மாலஸ்ட். இத வந்து பாப் அவுட் பண்ணிட்டு மெர்ஜ்டு லிஸ்ட்ல ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த 1 வந்து பாப் அவுட் பண்ணா, அதோட சக்சஸர் என்ன? 2. 2 வந்து இந்த மின் ஹீப்க்கு வந்து ஆட் ஆகும். ஸோ ஷஃபிள் ஆகி ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு, ஸ்மாலஸ்ட் ரூட்ல இருக்கிற மாதிரியும், சைல்ட் நோட் வந்து பேரண்ட் நோடோட ஜாஸ்தியா இருக்கிற மாதிரியும் போட்டா, இந்த ஆர்டர்ல இப்போ இருக்கும் 2 அண்ட் 4. இப்போ ரூட் நோட்ல இருக்கிற ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து 2. இது வந்து பாப் அவுட் ஆகி நியூ மெர்ஜ்டு லிஸ்ட்ல ஆட் ஆகும். ஸோ 2 ஓட சக்சஸர் என்ன? 4. 4 வந்து இப்போ அந்த மெர்ஜ் லிஸ்ட்ல ஆட் ஆகும். ஸோ இப்போ இந்த மின் ஹீப் பிகம்ஸ் 4, 4. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து ஸ்மாலஸ்ட் ரூட்ல இருக்கக்கூடியது 4. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டே இன்சர்ட் பண்ண இந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டோட 4. ஸோ அத பாப் அவுட் பண்ணிட்டு மெர்ஜ்ட் லிஸ்ட்ல போட்டோம்னா, இந்த 4 போச்சு. 4 ஓட சக்சஸர் என்ன? 5. 5 வந்து இந்த லிஸ்ட்ல ஆட் பண்றோம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மின் ஹீப் இப்போ எப்படி சேஞ்ச் ஆயிருக்கும்னா 4 அண்ட் 5 அப்படின்னு இருக்கும். ஸ்மாலஸ்ட் தான் ரூட்ல. நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து சைல்ட் நோடா இருக்கும். ஸோ இந்த இடத்துல அகைன் ஸ்மாலஸ்ட் வந்து 4 தான். இது இந்த செகண்ட் லிஸ்ட்டோட 4. இத வந்து பாப் அவுட் பண்ணாலும், இதோட நெக்ஸ்ட் நோட் எதுவுமே இல்ல. ஸோ இது நல்ல தான் பாயிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இத பாப் அவுட் பண்ணிட்டு நமக்கு இன்சர்ட் பண்றதுக்கு ஒரு எலிமெண்ட்டும் கிடையாது. மெர்ஜ்ட் லிஸ்ட்ல ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ஃபைனலா அந்த மின் ஹீப்ல வந்து ஒரே ஒரு நோட் தான் இருக்கும் 5. அது ஆப்வியஸா ரூட் நோட்ல தான் இருக்கும். இந்த 5 வந்து பாப் அவுட் பண்ணிட்டு மெர்ஜ் லிஸ்ட்ல எழுதுவோம். இந்த 5க்கு சக்சஸர் எதுவும் கிடையாது. நல் தான். ஸோ அந்த 5 பாப் அவுட் பண்ணோனே, இனிமே நமக்கு வந்து மின் ஹீப்ல போடுறதுக்கு எலிமெண்ட்ஸ் இல்ல. ஸோ இந்த ப்ராசஸ் ஓவர். இப்போ இந்த மெர்ஜ்டு லிஸ்ட்டோட ஹெட்ட வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ திஸ் இஸ் த மெர்ஜ்டு லிஸ்ட் ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் திஸ் நோட் அப்படின்ட்டு. சிங்கிள் லிங்க் லிஸ்ட்ல இத யூஸ் பண்றதுனால, இந்த லிஸ்ட் நோடோட ஸ்ட்ரக்சர்க்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ஒரு பிரையாரிட்டி கியூ நான் கிரியேட் பண்ண போறேன். இட் ஷுட் பி ஆஃப் த டேட்டா டைப் லிஸ்ட் நோட். இன்டிஜர் இல்ல, கேரக்டர் இல்ல. லிஸ்ட் நோடுன்னு கிரியேட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இந்த கியூல போடுற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே வந்து வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு செக்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் அதோட நெக்ஸ்ட் பாயிண்டர் என்னன்ட்டு ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு செக்மெண்ட் இருக்கும். ஸோ என்னோட ஆப்ஜெக்ட் நேம் மின் ஹீப் ஈக்குவல் டூ நியூ பிரையாரிட்டி கியூ ஆஃப் நம்ம இங்கே தான் அந்த லாம்டா எக்ஸ்பிரஷன் எழுதுறோம். இந்த எக்ஸ்பிரஷன் என்னன்னா, இப்போ 2 எலமெண்ட் இருக்குன்னா, 2 எலமெண்ட்ட கம்பேர் பண்ணிட்டு, எந்த நோட் வந்து பேரண்ட்டா இருக்கணும், எந்த நோட் சைல்டா இருக்கணும், இல்ல யாருக்கு வந்து ஹையஸ்ட் பிரையாரிட்டின்னு செக் பண்ண போறோம்னா, 2யும் சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்க போறோம். இப்போ லெட் அஸ் சே a டாட் வேல்யூ ஈக்குவல் டூ 3 அண்ட் b டாட் வேல்யூ ஈக்குவல் டூ 5. ஸோ 2யும் சப்ட்ராக்ட் பண்றப்போ -2 வரும். ஸோ நெகட்டிவ் வந்துச்சுன்னா, a தான் வந்து லோவஸ்ட் அண்ட் A ஹேஸ் த ஹையஸ்ட் பிரையாரிட்டி. தென் நமக்கு வந்து எத்தன லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோமோ, அத்தன லிஸ்ட்டோட ஹெட் நோடையும் ஒரு அரேக்குள்ள போட்டுட்டு, அந்த எலிமெண்ட்ஸ் எப்படி மின் ஹீப்ல வந்து இன்சர்ட் பண்ண போறோங்கிறதுக்கு தான் இந்த கோட் ஸ்னிப்பெட். ஃபார் லிஸ்ட் நோட் ஹெட் இன் லிஸ்ட். இதுல வந்து இந்த லிஸ்ட்ஸ்ங்கிறது ஒரு அரே. நம்ம கிரியேட் பண்ண போற அரே. இந்த அரேல வந்து இந்த அரேயோட சைஸ் வந்து கேவா இருக்கும். இந்த அரே சைஸ் எத்தன லிஸ்ட் நம்ம வேணும்னு இன்புட் குடுத்துருக்கோமோ, அந்த சைஸ் அண்ட் எத்தன லிஸ்ட் இருக்கோ அதோட ஹெட் நோட் எல்லாமே வந்து இந்த அரேல வந்து எலிமெண்ட்ஸா இருக்கும். ஸோ ஃபார் எவ்ரி ஹெட் இன் த லிஸ்ட், இஃப் ஹெட் நாட் ஈக்குவல் டூ நல், மீன் ஹீப் டாட் ஆட் ஆஃப் ஹெட். இப்போ 4 லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம்னா, 4 லிஸ்ட்லயுமே வந்து ஹெட் நோடுக்கு வேல்யூ இருக்கு. ஐ மீன் அந்த 4 லிஸ்ட்டும் எம்ப்டியா இல்ல அப்படின்னா, ஒவ்வொரு லிஸ்ட்டும் இஃப் இட் ஹாஸ் அ ஹெட் நோட், இஃப் இட் இஸ் நாட் எம்ப்டி, தென்
மின்ஹீப் டாட் ஆட் ஆஃப் ஹெட். இந்த ஆட் மெத்தட் வந்து ப்ரையாரிட்டி கியூ கிளாஸோடது. இந்த ஆட் மெத்தட் யூஸ் பண்றப்போ என்ன நடக்குதுன்னா, மின்ஹீப் வந்து ஆல்ரெடி எம்ப்டியா இருந்துச்சுன்னா, அதோட ரூட் நோட்லயே அந்த நியூ வேல்யூவ அசைன் பண்ணிக்கும். இல்லன்னா, சப்போஸ் ஆல்ரெடி இதுல வந்து வேல்யூஸ் இருக்கு. 1, 1, 2 அப்படின்னு இருக்குன்னா, இப்ப நம்ம நியூ நோட் அகைன் இன்னொரு 1 இன்சர்ட் பண்ணும்போது, இந்த மின்ஹீப்போட லாஸ்ட் நோடா தான் ஆட் ஆகும். ஆட் ஆகிட்டு அந்த மொமெண்ட்ல அதோட பேரண்ட் கூட இத கம்பேர் பண்ணி பார்க்கும். 2ல எது ஸ்மாலஸ்ட் அப்டின்ட்டு. கம்பேர் பண்ணி பார்த்துட்டு, திரும்ப வந்து ரீஷஃபிள் ஆகும். 1 அப்படி இருக்கும். லெஃப்ட் சைடு 1ம் அப்படி இருக்கும். இந்த 1ம் 2ம் வந்து அதோட லொகேஷன வந்து ஸ்வாப் பண்ணிக்கும். இப்ப இந்த 1யும் இந்த ரூட் 1யும் செக் பண்றப்ப 2மே சேம் வேல்யூ தான். ஸோ ஈக்குவல் பிரையாரிட்டி. ஸோ இப்போ வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இப்படிதான் வந்து மின் ஹீப்ல நோட்ஸ் ஆட் ஆகுறப்போ, அந்த பொசிஷனிங் அண்ட் ஆர்டரிங் இப்படிதான் இருக்கும். 2 லிஸ்ட்ட மெர்ஜ் பண்ணி ஒரே லிஸ்ட் ஆக்குறப்போ, அதோட இந்த நியூ மெர்ஜ்ட் லிஸ்ட்டோட ஹெட் நோட வந்து ஆக்சஸ் பண்றதுக்காக, நம்ம டம்மின்ட்டு ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்ணோம்ல. அதுக்கப்புறம் கரண்ட்ன்னு ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்ணி 2க்கும் வேல்யூ அசைன் பண்ணியிருந்தோம். டம்மின்னு ஒரு நோட் கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கு வேல்யூ -1ன்னு அசைன் பண்ணியிருந்தோம் டம்மி. தென் கரண்ட்ன்னு இன்னொரு நோடு கிரியேட் பண்ணி, அத வந்து இதுக்கு அசைன் பண்ணியிருந்தோம். ஸோ, அந்த கரண்ட் நோட் வந்து ஒவ்வொரு டைமும் அந்த நியூ லிஸ்ட்ட வந்து ட்ராவர்ஸ் பண்றதுக்கு, மூவ் பண்ணி கொண்டு போறதுக்கு. தென் டம்மி பாயிண்டர் வந்து அட் த எண்ட் ஆஃப் த ப்ரோகிராம்ல மெர்ஜ்ட் லிஸ்ட்டோட ஹெட் எங்க இருக்குன்னு ஆக்சஸ் பண்றதுக்காக. இங்க கரண்ட்ங்கிற வேரியபிள் நேம் யூஸ் பண்ணாம, டெயில் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். 2மே ஃபர்ஸ்ட் டம்மிய தான் பாயிண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த செக்ஷன் எதுக்குன்னா, அட் அ கிவன் மொமெண்ட் மின் ஹீப்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்மாலஸ்ட் ரூட் நோட வந்து பிக் பண்ணி, பாப் அவுட் பண்ணிட்டு, அந்த வேல்யூவ வந்து நியூ மெர்ஜ்ட் லிஸ்ட்ல நெக்ஸ்ட் நோடா நம்ம ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணிட்டு, நம்ம எந்த லிங்க் லிஸ்ட்ல இருக்க நோட எடுத்தோமோ, அந்த நோடோட சக்சஸர் நோட மின் ஹீப்ல வந்து அகைன் ஆட் பண்ணணும். சப்போஸ் நமக்கு வந்து 3 லிங்க் லிஸ்ட் இருக்குது அப்டின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் 3 நோடோட ஹெட்டும் வந்து ஒரு அரேல இருக்கும். இந்த அரேல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 3 ஹெட்டும் நம்ம மின் ஹீப்ல ஆட் பண்ணியிருப்போம். இந்த போன கோட்ல. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மின் ஹீப் வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். 3 ஒன்ஸ். இப்போ வந்து என்ன பண்றோம்னா, வைல் மின் ஹீப் இஸ் எம்ப்டி. மின் ஹீப் எம்ப்டியா இல்லாத வரைக்கும் நம்ம இந்த வைல் லூப் திரும்ப திரும்ப நடக்க போகுது. என்ன நடக்குதுன்னா, லிஸ்ட் நோட் ஸ்மாலஸ்ட் ஈக்குவல் டூ மின்ஹீப் டாட் போல். இந்த மின்ஹீப் டாட் போல் ஃபங்ஷனோட பர்ப்பஸ் என்னன்னா, அந்த மொமெண்ட்ல ஷார்ட்டஸ்ட் நோட் ரூட்ல இருக்கக்கூடிய நோட் எதுவோ, அத வந்து பாப் அவுட் பண்றது. ரிட்டர்ன் பண்றது. ஸோ, இப்போ ஸ்மாலஸ்ட்ல வந்து வேல்யூ என்ன இருக்கும்னா 1. 1 எந்த 1 ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டோட 1 இருக்கும். ஸோ, இங்க நம்ம வந்து மெர்ஜ்ட் லிஸ்ட்டுக்காக டம்மின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருந்தோம். டம்மி அண்ட் டெயில் 2ம் இந்த -1 பாயிண்ட் பண்ற மாதிரி. இப்போ ஸ்மாலஸ்ட் வந்து 1 இருக்கு. ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டோட 1. இப்போ என்ன பண்ண போறோம்னா, டெயில் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டூ ஸ்மாலஸ்ட். இத வந்து பாப் அவுட் பண்ணிட்டு ஸ்மாலஸ்ட்ங்கிற இதுல போட்டிருக்கோம். இந்த வேல்யூவ வந்து டெயில் இத -1 இருக்கு. ஸோ, டெயில் டாட் நெக்ஸ்ட் இந்த ஸ்மாலஸ்ட் 1 இங்கேருந்து எடுத்ததா இந்த 1 மெர்ஜ்ட் லிஸ்ட்ல போட்டாச்சு. போட்ட அப்புறமா டெயில் பாயிண்டர ஒரு ஸ்டெப் மூவ் பண்றோம். டெயில் ஈக்குவல் டூ டெயில் டாட் நெக்ஸ்ட். இப்போ டெயில் வந்து -1 பாயிண்ட் பண்ணியிருக்காது. 1 பாயிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ, இப்போ என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட்லேருந்து ஒரு நோட வந்து மின் ஹீப்ல போட்டத நம்ம பாப் அவுட் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டுக்கு வந்து நெக்ஸ்ட் நோட் எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு, அத மின் ஹீப்ல இன்சர்ட் பண்ண போறோம். அதுக்கு தான் இந்த செக்மெண்ட். இஃப் ஸ்மாலஸ்ட் டாட் நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டூ நல். ஸ்மாலஸ்ட்ங்கிறது 1. இந்த 1ஓட சக்சஸர் என்ன? நெக்ஸ்ட் நோட் இருக்குது. எம்ப்டி கிடையாது. 2வ பாயிண்ட் பண்ணியிருக்குது. ஸோ, இட் இஸ் நாட் நல் அப்டின்னா, மின் ஹீப் டாட் ஆட் ஆஃப் ஸ்மாலஸ்ட் டாட் நெக்ஸ்ட். இந்த 2வ எடுத்து நம்ம வந்து மின் ஹீப்ல போட போறோம். 2 வந்து இன்சர்ட் ஆகி மின் ஹீப் எப்படி வந்து ரீஆர்டர் ஆயிருக்கும்னா 1, 1, 2 அப்படி ஷஃபிள் ஆயிக்கும். ஸோ, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இட்டரேஷன் ஆஃப் வைல் லூப் முடிஞ்சது. ஃபைனலா மெர்ஜ்ட் லிஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு நம்ம ரிட்டர்ன் டம்மி டாட் நெக்ஸ்ட்ன்னு குடுப்போம். ஏன்னா டம்மி டாட் நெக்ஸ்ட்ல தான் அந்த ஒரிஜினல் மெர்ஜ்ட் லிஸ்ட்டோட ஹெட் இங்க தான் இருக்கு. அதனால தான் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம் அந்த டம்மி நோட். ரிட்டர்ன் டம்மி டாட் நெக்ஸ்ட். ஸோ, அந்த ஃபுல் கோட வந்து ஃபுல் ஒர்க்கிங் ப்ரோகிராம் கம்பைலர் ரெடி வெர்ஷன வந்து ஸ்ட்ரக்சர்டா ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து யுட்டிலிட்டி பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்றோம். அதுக்குள்ள தான் அந்த ஸ்கேனர் கிளாஸும் இருக்கு. ப்ரையாரிட்டி கியூவும் இருக்கு. தென் ஜாவா வந்து கிளாஸ் பேஸ்ட் ப்ரோகிராம்ங்கிறதுனால ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். மெர்ஜ் கே சார்ட்டட் லிங்க் லிஸ்ட். இதுக்குள்ள இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா, நம்ம வந்து சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டோட நோட் ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்றதுக்காக.
அதுக்கப்புறம் ஒரு லிங்க் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்றதுக்காக ஒரு மெத்தட் எழுதுறோம். ஸோ இஃப் சைஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டூ 0னா ரிட்டர்ன் நல். ஸோ இந்த ஒரு எட்ஜ் கேஸ கவர் பண்றோம். எம்ப்டி லிஸ்ட்ட வந்து ஹேண்டில் பண்றதுக்கு. தென் இது லிங்க் லிஸ்ட்ங்கிறதுனால ஹெட் நோட் வந்து கண்டிப்பா வேணும் நமக்கு. ஹெட்ட வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால யூசர் ஃபர்ஸ்ட் குடுக்கக்கூடிய இன்புட் நோட வந்து ஹெட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். ஹெட் நோட் ஈக்குவல் டூ நியூ லிஸ்ட் நோட் ஆஃப் எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட்டு யூசர் ஃபர்ஸ்ட் குடுக்கக்கூடிய இன்டிஜர் இன்புட் வந்து ஹெட் நோடு. அதுக்கப்புறம் ஹெட்ட வந்து கரண்ட் அப்படின்ட்டு சேவ் பண்ணிட்டு, திரும்ப இப்போ ஃபார் லூப் போட்டுட்டு ஃபார் I ஈக்குவல் டூ 1 I லெஸ் தேன் சைஸ் I பிளஸ் பிளஸ்ன்னு போட்டு ஹெட் வந்து 1 இருக்கு. ஆல்சோ அதே தான் கரண்ட் அப்படின்ட்டு நம்ம சேவ் பண்ணிட்டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டூ அப்படின்ட்டு லிஸ்ட்டோட சைஸ் முடியிற வரைக்கும் யூசர் குடுக்கக்கூடிய இன்புட்ஸ் எல்லாம் லைனா வந்து இந்த கனெக்ஷனோட இங்க ஆட் பண்ணிட்டு இருக்கோம். தென் ஃபைனலா ரிட்டர்ன் ஹெட். ஓகே நான் இங்க ஒரு லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இதோட ஹெட் பாயிண்டர் இதுதான் அப்படின்ட்டு நம்ம அந்த ஹெட்ட ரிட்டர்ன் பண்றோம். லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அத மெர்ஜ் பண்றதுக்கு ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணலாம். இந்த ஃபங்ஷன் வந்து எத ரிட்டர்ன் பண்ணுதுன்னா, ஹெட் ஆஃப் த மெர்ஜ்ட் லிங்க் லிஸ்ட் அண்ட் இது வந்து எத இன்புட் ஆர்குமென்ட்டா வாங்குதுன்னா, ஒரு அரே லிஸ்ட்ன்னு ஒரு அரே. இந்த அரேல என்ன இருக்கும்னா, எத்தன லிங்க் லிஸ்ட் இருக்கோ அதோட ஹெட் நோட் எல்லாமே இங்க வந்து இன்புட்டா இருக்கும். ஸோ 3 லிஸ்ட் இருக்குன்னா, 3 லிஸ்ட்டோட ஹெட் நோடும் இங்க வந்து அரே எலமெண்ட்ஸா இருக்கும். இந்த அரே ஆஃப் ஹெட்ஸ வாங்கிட்டு, ஃபர்ஸ்ட்டு வந்து எட்ஜ் கேஸ் செக் பண்றோம். இஃப் லிஸ்ட் ஈக்குவல் டூ நல். சப்போஸ் வந்து லிஸ்ட் அப்டின்ட்டு ஒரு அரே நம்ம கிரியேட்டே பண்ணவே இல்ல. ஒரு லிஸ்ட்டுமே கிரியேட் ஆகல அப்டின்னா, அப்போ நம்ம என்ன பண்றோம்? ரிட்டர்ன் நல். அந்த எட்ஜ் கேஸ் கவர் பண்றதுக்காக இந்த இஃப் கண்டிஷன். அதுக்கப்புறம் ஆல்சோ இஃப் லிஸ்ட் டாட் லென்த் ஈக்குவல் டூ 0. அரே கிரியேட் பண்ணிட்டோம். ஆனா அரேல வந்து ஒரு லிஸ்ட்டோட ஹெட்டுமே ஆட் பண்ணல. அப்டின்னா லிஸ்ட் டாட் லென்த் ஈக்குவல் டூ 0 தான. அப்டி இன்ஸ்டன்ஸ்ல இருக்குதுன்னா, ரிட்டர்ன் நல். நல் அரே ஆர் 0 லிஸ்ட்க்கு ஒரு எட்ஜ் கேஸ் எழுதிட்டோம். தென் நம்ம மின் ஹீப்போட ஸ்ட்ரக்சர் எழுதுறோம். பிரையாரிட்டி கியூ. அதோட ஆப்ஜெக்ட் நேம் மின் ஹீப் ஈக்குவல் டூ நியூ பிரையாரிட்டி கியூ ஆஃப் இந்த லாம்ப்டா எக்ஸ்பிரஷன் என்னன்னா, ஏ அண்ட் பின்ட்டு 2 நோட் இருக்குன்னா, ஒரு இன்ஸ்டன்ஸ்ல நம்ம செக் பண்றப்போ, ஏ டாட் வேல்யூ மைனஸ் பி டாட் வேல்யூ சப்ட்ராக்ட் பண்றப்போ, ஸ்மாலரா இருந்துச்சுன்னா, இந்த ஏக்கு தான் வந்து ஹை பிரையாரிட்டி. ஏன்னா ஏ தான் ஸ்மாலஸ்ட். 0வா இருந்துச்சுன்னா, ஏ அண்ட் பிக்கு ஈக்குவல் பிரையாரிட்டி. ஏ மைனஸ் பிக்கு ரிசல்ட் வந்து பாசிட்டிவா வந்துச்சுன்னா, ஏக்கு வந்து லோ பிரையாரிட்டி. ஏன்னா, இப்ப ஏ தான் லார்ஜஸ்ட் ஆயிருது. ஆனா, ஸ்மாலஸ்ட் வேல்யூக்கு தான் ஹையஸ்ட் பிரையாரிட்டி. ஸோ, இந்த மின் ஹீப்போட ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறமா, லிஸ்ட்ன்னு ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கோம்ல. அந்த அரேல இருக்கக்கூடிய ஹெட்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா நம்ம வந்து மின் ஹீப்ல ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்ட். இந்த ஆஃபர்ங்கிற மெத்தட் இல்லன்னா ஆட்ங்கிற மெத்தட் 2மே சிமிலர் தான். எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஃபங்ஷனாலிட்டி என்னன்னா, தென் எல்லா லிங்க் லிஸ்ட்டோட ஹெட் நோடையும் மின் ஹீப்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஜஸ்ட் ஒரு பேசிக் எட்ஜ் கேஸ் செக் பண்ணிக்கிறோம். மின் ஹீப் வந்து இப்போ எம்ப்டியா இருந்துச்சு அப்டின்னா, ரிட்டர்ன் நல். அப்டி இல்ல அப்டின்னா, நம்ம மெர்ஜ்ட் லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்றதுக்கான டம்மி நோட். ஃபர்ஸ்ட் டம்மி நோட் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, -1ன்னு ஒரு வேல்யூ அசைன் பண்றோம். ஸோ டெய்ல் இன்னொரு நோடும் கிரியேட் பண்ணிட்டு, அதையும் டம்மியா அசைன் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம பார்த்த அதே கோட் வைல் மின் ஹீப் வந்து எம்ப்டியா இல்லாத வரைக்கும், ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்லயும் வந்து மின் ஹீப்ல வந்து ரூட் நோட்ல இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட்ட வந்து ஹோல்ட் பண்றோம். பாப் அவுட் பண்ணிட்டு, அத வந்து டெய்ல் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டூ ஸ்மாலஸ்ட். இத வந்து ஸ்மாலஸ்ட்ன்ட்டு நம்ம அசைன் பண்ணி வச்சுட்டு, இந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூ இங்க வந்து ஆட் ஆயிட்டு, டெய்ல் பாயிண்டர டெய்ல் ஈக்குவல் டூ டெய்ல் டாட் நெக்ஸ்ட்ன்னு அப்டேட் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் லிஸ்ட்லேருந்து இத எடுத்திருந்தோம்னா, அதோட சக்சஸர் என்னன்னு பார்த்துட்டு, அத வந்து இதுக்கு பதிலா மின் ஹீப்க்குள்ள போட போறோம் ரிகர்சிவா. இந்த 3 லிஸ்ட்டுமே எம்ப்டி ஆகுறது வரைக்கும் ரிகர்சிவா இப்டி மின் ஹீப் உள்ள ஆட் பண்ணி பார்த்துட்டு, தென் ஃபைனலா வந்து எல்லா ஸ்டெப்பும் முடிஞ்சதுக்கு அப்புறமா, இப்ப இந்த மெர்ஜ்ட் லிஸ்ட்டோட ஹெட்ட வந்து நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு வந்து இந்த டம்மி வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டம்மி டாட் நெக்ஸ்ட் எத பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குதோ, அதுதான் இந்த மெர்ஜ்ட் லிஸ்ட்டோட ஹெட். அத நம்ம ரிட்டர்ன் பண்றோம். ரிட்டர்ன் டம்மி டாட் நெக்ஸ்ட். இதுக்கப்புறம் நம்ம லிங்க் லிஸ்ட்ட வந்து பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கோம். வாய்ட் பிரிண்ட் லிஸ்ட் ஆஃப் இது என்ன இன்புட் ஆர்குமென்ட் வாங்குதுன்னா, எந்த லிஸ்ட்ட பிரிண்ட் பண்ண போறோமோ, அந்த லிஸ்ட்டோட ஹெட் நோட வந்து இன்புட்டா வாங்குது. ஸோ எட்ஜ் கேஸ் இங்க ஒண்ணு செக் பண்றோம். இஃப் ஹெட் இஸ் நல் அப்டின்னா, லிங்க் லிஸ்ட் வந்து எம்ப்டியா இருக்குன்னு ரிட்டர்ன் பண்ணிர்றோம். இல்ல அப்டின்னா, ஹெட் நல்லா இல்லாத வரைக்கும் ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்லயும் ஹெட்டோட வேல்யூ வந்து நம்ம பிரிண்ட் பண்றோம். பிரிண்ட் பண்ணிட்டு, தென் ஹெட் பாயிண்டர வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். டில் இட் ரீச்சஸ் த எண்ட் ஆஃப் த லிஸ்ட் வந்து ஹெட்ட வந்து மூவ் பண்ணிட்டே போயிட்டு, அந்தந்த டைம் ஹெட் எத பாயிண்ட் பண்ணியிருக்கோ, அத நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஃபைனலா
ஹெட் ஈக்குவல் டூ நல்ன்னு வரப்போ இட் ஹாஸ் ரீச் த எண்ட் ஆஃப் த லிஸ்ட். ஸோ இட் ஸ்டாப்ஸ் பிரிண்டிங். தென் நம்ம மெயின் மெத்தட்ல ஸ்கேனர் கிளாஸ்க்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்க போறோம்ல அதுக்காக. தென் என்டர் த நம்பர் ஆஃப் லிங்க் லிஸ்ட் அதாவது கே வேல்யூ இன்புட்டா வாங்கிட்டோம். இன்னொரு எட்ஜ் கேஸ் ஒருவேளை கே வேல்யூ வந்து 0 ஆர் லெஸ்ஸா இருக்குன்னா, இப்ப லிங்க் லிஸ்ட் எம்ப்டின்னு போட்டுறோம். ஏன்னா, எத்தன லிங்க் லிஸ்ட் வேணும்னு கேட்டா நம்ம 0ன்ட்டு இன்புட் வந்துருச்சு. ஸோ நம்ம எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்ல. ரிட்டர்ன் பண்ணிர்றோம். கே வேல்யூ வந்து பாசிட்டிவா இருக்குது அப்டின்னா, இப்போ நம்ம அரே ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கோம். லிஸ்ட் நோட் டைப்ல. இந்த லிஸ்ட் அரேயோட சைஸ் வந்து எத்தன லிங்க் லிஸ்ட் நம்ம வேணும்னு கேட்டிருக்கோமோ அது. இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஃபார் லூப் யூஸ் பண்ணிட்டு ஃபார் I ஈக்குவல் டூ 0 I லெஸ் தேன் கே. ஸோ எத்தன லிஸ்ட் இன்புட்டா வேணும்னு கேட்டாங்களோ, அத்தன டைம் இந்த ஃபார் லூப் ரன் ஆகப்போது. ஸோ ஒவ்வொரு டைமும் என்ன நடக்கும்னா, என்டர் த சைஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லிங்க் லிஸ்ட். ஃபர்ஸ்ட் லிங்க் லிஸ்ட்டோட சைஸ வந்து இன்புட்டா வாங்கிட்டு, அந்த சைஸ் கிரேட்டர் தேன் 0வான்னு ஒருக்கா செக் பண்ணிக்கிறோம். இதுவும் ஒரு எட்ஜ் கேஸ் தானே. செக் பண்ணிட்டு 0வா சைஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பரா இருந்துச்சு அப்டின்னா, அந்த சைஸோட எலிமெண்ட்ஸ ஒன் பை ஒன்னா பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து கிரியேட் லிஸ்ட் ஃபங்ஷன கால் பண்ணிக்கிறோம். ஏன்னா, யூசர் ஒன் பை ஒன்னா இன்டிஜர் இன்புட் குடுக்குறப்போ, அத அப்படியே லிஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல நம்ம ஆட் பண்ணுவோம்ல. ஃபர்ஸ்ட் ஹெட் நோடு, ஹெட்டோட நெக்ஸ்ட் கரண்ட் நோடு, கரண்ட்டோட நெக்ஸ்ட் அப்படின்ட்டு, அப்படி ஒரு கனெக்ஷனோட நம்ம கிரியேட் பண்ணுவோம்ல லிங்க் லிஸ்ட்ட. அதுக்காக நம்ம வந்து கிரியேட் லிஸ்ட் மெத்தட கால் பண்ண போறோம். யூசிங் லிஸ்ட்ஸ் ஆஃப் I. ஸோ 3 லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அதோட ஹெட் எல்லாம் வந்து ஒரு அரேல போட்டு வச்சுட்டோம். இனிமே வந்து மெர்ஜிங்க்காக இந்த லைன் எழுதுறோம். லிஸ்ட் நோட் டைப்ல நான் மெர்ஜ்ட் ஹெட்ன்னு ஒரு இது கிரியேட் பண்றேன். ஈக்குவல் டூ மெர்ஜ் கே லிஸ்ட் இந்த ஃபங்ஷன கால் பண்றேன். இந்த ஃபங்ஷனுக்கு இன்புட் வந்து நான் அந்த ஒரு அரே குடுக்குறேன். அரே ஆஃப் ஹெட்ஸ வந்து நான் இன்புட்டா குடுக்குறேன். குடுத்துட்டு இதோட அவுட்புட் வந்து எனக்கு என்ன வரும்னா, ஹெட் ஆஃப் த ஒரிஜினல் மெர்ஜ்ட் லிஸ்ட். இப்போ இந்த ஒரிஜினல் மெர்ஜ்ட் லிஸ்ட்ட நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ மெர்ஜ்ட் லிஸ்ட்ன்னு போட்டுட்டு பிரிண்ட் லிஸ்ட் ஆஃப் மெர்ஜ்ட் ஹெட் இந்த ஹெட்ட வந்து இந்த பிரிண்ட் லிஸ்ட் மெத்தட் குடுக்குறோம். இது வந்து அப்படியே அந்த லிங்க் லிஸ்ட்ட வந்து லைன் பை லைனா வந்து மெர்ஜ்ட் லிஸ்ட்ட நம்ம பிரிண்ட் பண்றதுக்கு. தென் ஸ்கேனர் கிளாஸ வந்து க்ளோஸ் பண்ணிட்டு புரோகிராம ஃபினிஷ் பண்றோம். சப்போஸ் கே ஈக்குவல் டூ 2ன்னு குடுத்துருந்தாங்கன்னா, என்டர் த சைஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லிங்க் லிஸ்ட்ன்னு குடுத்தா 4 இஸ் கிரேட்டர் தேன் 0 அப்படின்னா தான் என்டர் த எலிமெண்ட்ஸ்ன்னு போட்டு 4 எலிமெண்ட் வாங்குவோம். தென் ஃபார் லூப்ல செகண்ட் டைம் என்டர் த சைஸ் ஆஃப் லிங்க் லிஸ்ட் 2ன்னு போட்டுட்டு 3 இஸ் ஆல்சோ கிரேட்டர் தேன் 0. ஸோ எலிமெண்ட்ஸ் இப்போ ஒன் பை ஒன்னா வாங்கிட்டோம். இப்போ வந்து லிஸ்ட் அரேயோட சைஸ் வந்து 2ஆ இருக்கும். அதோட எலிமெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டோட ஹெட் நோட் 1, செகண்ட் லிஸ்ட்டோட ஹெட் நோட் 1 இந்த 2ம் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து மின் ஹீப்ல ஆட் ஆகும். தென் வி பிரிண்ட் த ஃபைனல் மெர்ஜ்ட் லிங்க் லிஸ்ட்.